10 ஆடுகளை விட ஒரு சிங்கம் மேலானது என்பது அனுபவத்தின் சாரம். ஹாய் டியர் லீடர்ஸ், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸிஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருக்க ஒரு டீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு கம்பெனிலையோ வேறு ஒரு டீம்லேயோ போய் ஜாயின் ஆகுறது, இல்லை ஆல்ரெடி நம்ம டீமை அல்லது மற்றவங்க டீமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அன்வான்டாக வந்துட்டு தேவையில்லாமல் அவங்க டீமில் போயிட்டு ஓகே அந்த லீடரை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம டீமில் ஜாயின் பண்ண வைக்கிறது. இது பல வருஷ காலமாக டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லா ஆட்களும் அப்படி கிடையாது. நெகட்டிவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுடைய டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை புதுசாக ஒருத்தங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட ஓகே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு டீமில் இருக்க அவங்களுக்கு மைண்ட் செட் பண்ணி வந்துட்டு அவங்க டீமில் இருந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறதுனா, ஒரு திருட்டு மனநிலையோ இல்லை ஒரு ரொம்ப லோ மைண்ட் செட்டோ இல்லை ரொம்ப கீழே யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டரோ வாட்டவர் எப்படி வேணால் வச்சுக்கலாம் லீடர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கரெக்டாக தப்பாக இதை வந்துட்டு ஏன் பண்ணுறாங்க, உண்மையிலேயுமே இதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது இந்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்கலாம். அண்ட் டியர் லீடர்ஸ், ஓகே, வெல்கம் டு அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கும் அண்ட் லீடர்ஸ்க்கும் காமனான ஒரு கம்யூனிட்டி, எல்லா கம்பெனிக்கும் பொதுவானது. சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் த வெரி பிக்கெஸ்ட் க்ரைம்னு சொல்லலாம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர் இன்னொரு டீமில் போயிட்டு அவங்கள மைண்ட் செட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி ஓகே நம்ம டீமுக்கு அதை விட இங்கே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் அந்த தப்பை பண்ணுறவங்களும் சரி, அந்த டீமை சேஞ்ச் பண்ணுறவங்களும் சரி, ரெண்டு பேருமே என்ன விஷயத்தை கற்றுக்கணும், உண்மையிலுமே இது ஏன் நடக்குது, என்ன காரணம், காலங்காலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இருக்கவங்களும் மற்றவங்க நம்ம டீம் நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது லீடர்ஸ் பயப்படுறதுக்கு இது ஒரு மெயின் காரணமாக இருக்கு இல்லையா? ஸோ ஃபைன், இந்த இடத்துல ஓகே ஏன் வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு விஷயத்தை மற்றவங்க அபகரித்தா நமக்கு எப்படி இருக்கும், கரெக்டாக இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலேயே நியாயமாக இருக்கா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். சரியா? இது இருக்கிறதுலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு காரணம் மிகப்பெரிய ஒரு அறியாமை. ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம டீமில் வச்சோம்னா சூப்பராக போயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அறியாமைன்னு சொல்லுவேன். ஏன்னா புதுசாக இருக்க அவங்களுக்கு சொல்லி கூட டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸை சொல்லி புரிய வச்சு அவங்கள உருவாக்குறது எளிமையாக இருக்கும். ஓகே, எக்ஸிஸ்டிங்காக டைரக்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்கவங்க மைண்டில் நிறைய குப்பைகளோட அந்த கரெக்டான அப்ரோச் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாதவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. அண்ட் ஏன் இந்த லோ மைண்ட் செட் இருக்குது ஃபஸ்ட்டு? ஓகே, எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சிங்கம் மாதிரி இருக்கணும், ஒரு ஆடு மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக? அப்போ இது வந்துட்டு என்ன ஒரு கேரக்டர், ஒரு மிருகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு மிருகம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை அபகரித்து சாப்பிடக்கூடிய ஒரு கேரக்டர் மிருகத்தோட ஒரு இயல்பு. அந்த இயல்பு மனிதனுக்கு வந்தது காரணம் மிருகத்தோட பதிவிலிருந்து அந்த ஒரு கேரக்டர் நமக்குள்ளே வந்திருக்கு. இது தப்புன்னு சொல்கிறத விட இது பண்ணக்கூடிய நபர்கள் ஓகே இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க டீமில் போயிட்டு சொல்லி மைண்ட் செட் பண்ணி கூட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் திருடுத்தனமான ஒரு விஷயம் தான். சரியா? திருடுதல் அப்படின்றது இயற்கையில் சரியாக தப்பான்றது அந்த விஷயத்தை பண்ணுறவங்க புரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு மற்றவங்க டீமில் கை வச்சு தூக்கி அன்வான்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்குன்னே நிறைய பேர் வந்துட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ஓகே அடுத்தவங்க டீமை வந்துட்டு பிளான் பண்ணி தூக்குறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இது வந்துட்டு மிருகத்தோட ஒரு பதிவு, அடுத்தவங்க பொருளை அபகரிக்கக்கூடிய ஒரு திருட்டு மனநிலை. இந்த மாதிரி இருக்கவங்க தொழிலில் ஜெயிப்பாங்களாம் அப்படின்றத நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? நான் சொல்கிறத விட இது கரெக்டாக அப்படின்றத நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்துட்டு இருக்கிறதுலே மிகப்பெரிய அறியாமை அப்படின்றத நான் ஷேர் பண்ணுவேன். பிக் ஃபூலிஷ்னஸ் உலகத்துலேயே. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைரக்ட் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்கள விட புதுசாக இருக்கவங்கள எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஓகே, தலையை சுற்றி மூக்க தொடர கதை தான் அடுத்தவங்கள டீமில் போயிட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இது இயற்கையில் நேச்சருடைய முரண்பாடுக்கு இயற்கை விதிகளுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் இஸ் குட் கம்பேரிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அனிமல்ஸுடைய கேரக்டர் இதில் இருக்குது. இதுதான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான ரீசன். ஓகே, ஸோ ஃபைண்ட் யூர் லீடர்ஸ். இது சரியாக தப்பானது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் உண்மையிலேயே ஒரு தொழில் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணணும். நீங்கள் அடுத்தவங்க டீமில் போயிட்டு ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தில் சரியா
உண்மையிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் உங்கள் டீமும் பண்ணுவாங்க. டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணுற வேலையை உங்கள் டீம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் உங்களுக்கு நடக்கும். அப்போ உங்கள் டீம் மற்ற இடத்துல போகும். இது நான் சும்மா சொல்ல, பல வருஷங்கள் R&D பண்ணி யார் அந்த தப்பை பண்ணுறாங்களோ அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு அது திருப்பி நடக்குது நான் பார்த்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு இந்த கம்பெனியை விட இன்னொருத்தங்க என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி மாறக்கூடிய ஆட்கள் உண்மையிலேயே எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் டீமில் சப்போர்ட் கிடைக்கல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கரெக்டான ரீசன் இருந்தது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எந்த ரீசனும் இல்லை, ஜஸ்ட் இதை விட அங்கே நல்லாயிருக்கும் அதை விட அங்கே நல்லாயிருக்கும்னு போகிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு டைரக்ட் செல்லிங் லீடர் கிடையாது. அவங்க கரெக்டான ப்ராப்பரான முறையில் இல்லைன்னு அர்த்தம். அடிபட்டு கடைசி வரைக்கும் அடிபட்டுகிட்டே தான் இருப்பாங்க. திருந்திட்டாங்கன்னா அடுத்த டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மை நேர்மை இந்த 2 விஷயம் தான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 எளிமையான ஆணித்தனமான ஒரு விஷயம். கரெக்டாக இல்லையா? ஸோ நிறைய லீடர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமை வெளியே கற்றுக்க விடாமல், ஓகே, வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போக விடாமல் நிறைய தடுக்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு இந்த மாதிரி திருட்டு கூட்டங்கள் இருக்கு இல்லையா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வேறு வழி இல்லை, இப்படி சொன்னால் வச்சு நம்ம நிறைய பேருக்கு அது புரியுன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். ஓகே, திருட்டு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய லீடர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி அன்வான்டாக பண்ணுறதுனால நல்ல லீடர்ஸ் கூட வெளியே போய் கற்றுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு தயக்கப்படுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டீமில் ஓகே எப்போவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குண்டுச்சட்டிலேயே குதிரை ஓட்டக்கூடிய வகையில் ஒரு ஆட்டை வந்து பட்டியில் அடைக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த டீமில் இருக்கவங்க ஆடு மாதிரி தான் இருப்பாங்க, சிங்கங்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு சிங்கமாக இருக்கணும்னா ஓகே ஒரே ஒரு விஷயத்தை நல்லா ஆழமாக பற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா குவாலிட்டியான லீடராக இருக்கணும் அப்படின்னா, என்னோடய டீமில் 10 பேர் இருக்காங்க, இந்த 10 பேரை எந்த கம்பெனியில் இருக்க வேணால் அப்ரோச் பண்ணிவிட்டு வந்தால் கூப்பிட்டு போய்க்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தில்லு தெனாவட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தான் உண்மையான சிங்கமான ஒரு லீடர்னு நான் சொல்லுவேன். ஓகே, உங்களை மாதிரி ஒரு லீடருக்கு சிங்கமான லீடர்ஸ் மட்டுமே கிடைப்பாங்க. இல்லை ஆட்டுக்கூட்டங்கள் இருந்தால் தாராளமாக போயிட்டு போகிறாங்க, அவங்கள ஃப்ரீயாக மனசார நல்லா இருங்கன்னு அமுச்சு வச்சுருங்க. உங்களோட டைம், எனர்ஜி, எஃபோர்ட் எல்லாமே சேவ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம டீம் வெளியே போய் கற்றுக்கிட்டு டீமை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா உண்மையிலேயுமே யூ ஆர் நாட் அ குட் லீடர். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு கோட் லீடர், நாட் அ லயன் லீடர் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுவேன். சரியா? அப்போ அடுத்தவங்க டீமில் அபகரிக்கவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி இவங்க. ஓகே, டெவலப் ஆகிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப 0.001% கூட கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் அதே விஷயம் நடக்கும். அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின டீமை இன்னொருத்தவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. இது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் இது வரும். அண்ட் ரெண்டாவது, நம்ம இந்த கம்பெனியை விட அந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூப்பிட்றவங்க கிட்ட போகிற லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சேம் அதே ஆட்டுக்கூட்டங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? அந்த ஆட்டுக்கூட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆட்கள் தான் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அந்த ஆட்டு கூட்டத்தை மேய்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லீடராக இருப்பாங்க இல்லையா. ஸோ அது ஒரு பெரிய ஆடாக இருக்கும். ஆடாக இருக்குதுன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஓகே என் டீமை என்ன தாண்டி போயிடக்கூடாது, என் கம்பெனியை தாண்டி வேறு கம்பெனியை போய் தெரிஞ்சக்கூடாது, பண்ணக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிமத்தனமாக வந்துட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய டைரக்ட் செல்லிங் லீடர்ஸ் இருக்காங்க. உண்மையிலேயே இது சரியா? கண்டிப்பாக 100% வந்துட்டு இது கரெக்டாக அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளை தாண்டி நம்ம கம்பெனி மாதிரி ஒரு 10 கம்பெனியை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கம்பெனி பெஸ்ட்டுன்னு நமக்கு புரியும். ஓகே, ஸோ அதுக்காக நான் வந்துட்டு எல்லாத்தையும் போய் பழகணும், பேசணும் அப்படின்னு சொல்ல, வெளி உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். தேவையான அளவுக்கு எல்லாருமே ஒரே தொழில் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஓகே ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதான். மற்றபடி அந்த டீமுக்கு போகிறது இந்த டீமுக்கு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மெச்சூரிட்டி இஸ் மேட்டர்ஸ், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, மெச்சூரிட்டியாக நம்ம ஒவ்வொருத்தங்கிட்டையும் பேசி தேவையான அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கற்றுக்கலாம், லேர்ன் பண்ணலாம். அண்ட் உண்மையிலுமேயே ஓகே நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட்டு தலைவனாக இருக்கீங்கன்னா உங்கள் டீமை விட மாட்டீங்க. உங்கள் டீம் வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான விஷயங்களும் நீங்கள் வந்துட்டு வாய்ப்பு கிடையாது. சரியா? அப்போ அது ஆட்டுக்கூட்டமாகவே கடைசி வரைக்கும் இருந்து நீங்கள் பேசிவ் இன்கம்குள்ளே போக முடியாது. பல வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டே இருக்கணும். அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்கம்குள்ளே வந்துடுவீங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கணும். சிங்கத்தை உருவாக்கணும்னா நீங்கள் காட்டில் போய் வேட்டையாட விடணும். அப்போ தான் அது சிங்கமாக உருவாகும். பட்டிக்குள்ளேயே அடைச்சி வச்சு அது ஆடாக தான் இருக்கும். அப்போ வெளி உலகத்தை நீங்கள் காட்டணும். அப்போ அந்த தேர்டு கேட்டகரி, இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி திருட்டு கூட்டங்கள், ரெண்டாவது கேட்டகரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அந்த திருட்டு கூட்டத்துக்கு போகக்கூடிய இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள், மூணாவது ஆட்டு கூட்டத்தோட தலைவன், மூணாவது சிங்க கூட்டத்தை உருவாக்கக்கூடிய, நாலாவது சிங்க கூட்டத்தை உருவாக்கக்கூடிய தலைவன். சரியா டியர் லீடர்ஸ்? அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் ஃபார் பீப்புள் ஓகே ஹூ ஸ்டார்ட்ஸ் ஆர் டூயிங் பிஸ்னஸ், யூ ஹாவ் டு செக். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் ஆட்டு கூட்டமாக சிங்க கூட்டமாக அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், இஃப் யூ சூஸ் த அன்ட்ரஸ்ட் பர்சன் யூ கேன் கெட் சேம் அவேர்னஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியர் லீடர்ஸ் ஓகே நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் இல்லாத பீப்புள் உங்கள் கூட வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிங்கத்தை சூஸ் பண்ணி அவங்கள ஒரு லீடராகவும் அந்த மாதிரி ஒரு டீமை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதுக்கு மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம தெரிஞ்சவங்ககிட்டயே அப்ரோச் பண்ணி யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொரு டீமில் போகிறது அப்படின்றது ஒன்று. அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் என்னென்னா தெரியாதவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பழகணும். அதுலேயும் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குப்பத்தனமாக தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நான் மேக்ஸிமம் ஹார்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும்
இந்த சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கம் போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமு அது அடுத்தவங்க ஆடில் போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆடை போடுறது ரொம்ப லோ மைண்ட் செட், ஒரு பெக்கிங் மென்டாலிட்டியில் வந்துட்டு ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்தை உடச்சி ரொம்ப குவாலிட்டியாக ஃபீல்டு ஒர்க்கு, டெலிகாலிங் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி ஒரு அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்ஸ், அன்னோன் லீட்ஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு சஸ்டெயின் பண்ண வைக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வராது. ஓகே, தெரியாத நபர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கெத்து எனக்கு இருக்குன்றவங்க தான் சிங்கத்தோட தலைவன் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு தலைவன் சிங்கத்தை மட்டும்தான் உருவாக்குவாங்க. ஓகே, நான் சொல்கிறது புரியுது இல்லையா? ஒரு 10 லீடர்ஸ் வந்தாலும் அப்படியே அவங்க வந்துட்டு நம்ம பிஸ்னஸை விட்டு ஒரு மற்ற கம்பெனிக்கு தாவி ஓடினாங்கன்னா கூட நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கெத்து எனக்கு இருக்குன்ற ஒரு தைரியம் எங்கேருந்து கிரியேட் ஆகும்? ஸ்டேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங். ஓகே, அதே மாதிரி உழைக்காமல் அடுத்தவங்களை இப்போ வாழ நினைக்கிறவங்களும் அது செட் ஆகாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியராக இருக்கிறது அப்படின்றது இதுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, உங்கள் டீமை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது தான் மிகப்பெரிய சொல்யூஷனே தவிர உங்கள் டீமை வேறு பக்கம் போகக்கூடாது, வேறு விஷயத்தை கற்றுக்கக்கூடாதுன்னு அடக்கி வைக்கிறது, ஆட்டை வந்துட்டு பட்டியில் அடைச்சி வைக்கிறதுக்கு சமன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். அதுலேயும் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு சின்ன குழந்தை கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகும். அப்போ அந்த விஷயத்தை கற்றுக்க சொல்லணும். பட் நீங்களே வந்து டெசிஷன் எடுக்க வைக்கணும். நீங்கள் அட்வைஸ் பண்ணி போட்டு நம்ம கம்பெனி தான் நம்பர் 1, உலகத்திலே இல்லாத ப்ராடக்ட்லாம் நம்ம கம்பெனியில் தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டாள் கிடையாது இல்லையா? ஸோ உண்மையிலேயே நம்ம கம்பெனி நம்பர் 1 நம்பர் 2 ஓப்பனாக சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலையே உண்மையாகவும் நேர்மையாகவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் பி லயன்ஸ், நீங்கள் சிங்கமாக இருக்கணும் அண்ட் சிங்கத்தோடு நீங்கள் வேலை செய்யணும். இதுதான் இதற்கான மெயின் சொல்யூஷன். அப்போ இந்த திருட்டு கூட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த அடுத்த டீமை வந்துட்டு பார்த்திங்கன்னா அபகரிக்கக்கூடிய இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இருக்கிறதுலையே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலை தான். வேணும்னா வந்துட்டு பண்ணுறவங்க வந்துட்டு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த விஷயத்தை உடச்சி சேஞ்ச் பண்ணி நீங்கள் மாறிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கும் நல்லது அண்ட் உங்களோட தொழிலுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கு இது நன்மையை கொடுக்கும். இல்லை அப்படின்னா கஷ்டப்படுவோம் அப்படின்னா நீங்கள் அடிபட்டு தலையை சுற்றி மூக்க தொட்டாலும் மறுபடியும் ஜீரோவில் தான் வந்து நிற்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் பார்த்த வரைக்கும் யாருமே அந்த மாதிரி நினச்சி நின்று ஜெயிச்சு நான் பார்த்தது கிடையாது இல்லையா? ஸோ இது ஒன்று ஃபைன். ரெண்டாவது, ஆட்டுக்கூட்டங்களோட தலைவனாக இருக்கிறதுக்கு பதிலாக சிங்க கூட்டத்தை தலைவனாக நீங்கள் மாறணும். அப்படின்னா மட்டும்தான் ஓகே இந்த ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் வரும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ போகிறவங்களாம் ஆடாத இருப்பாங்க, சிங்கங்கள் அவ்வளோ சீக்கிரம் அவங்களை விட்டு போகாது. அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி நம்பணும். அப்போ ஒரு குழுவை அபகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய தப்பு. அதுக்கான காரணங்கள், சொல்யூஷனை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ இதை நம்ம டீப்பாக கற்றுக்கிட்டு நம்ம டீமை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி சிங்கங்களாக சூஸ் பண்ணுறது, சிங்கங்களாக உருவாக்குறதுன்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரைனிங்கை வந்துட்டு நம்மளுடைய அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியலாகவே அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் டெவலப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஓகே, கீழே இருக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். இதுக்கான ட்ரைனிங்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீர் லீடர்ஸ். இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு விஷயத்தை யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதை எடுத்து புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறப்பவும் நீங்கள் ஒரு சிங்கமாக இருந்து அப்ளை பண்ணுங்கள். எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புங்க. ஓகே, எந்த ஒரு தீஃபம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேடிட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் விடுங்க. ஆடுகள் மட்டும்தான் ஓடும், சிங்கங்கள் உங்கள் கூடயே தான் எப்போவுமே இருக்குன்றதை நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே. ஓகே, டேக் கேர் டீர் லீடர்ஸ்.